ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டியும் அவளது பேரன் நம்பியும் வாழ்ந்து வந்தனர். நம்பிக்கு பெற்றோர் இல்லை. அவனுக்கு உலகமே பாட்டிதான். அவர்கள் மிகவும் ஏழைகள். வயிற்றுப் பிழைப்புக்காக பாட்டி வயலில் கூலி வேலை செய்தாள். நம்பி மாடுகளை மேய்த்தான். நம்பிக்கு படிக்க வேண்டும் என்ற பெரிய ஆசை இருந்தது. தினமும் பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகளை பார்த்து அவனும் படிக்க விரும்பினான். ஆனால் பாட்டி, நாம் வேலை செய்துதான் சாப்பிட வேண்டும், படிப்பு பணக்காரர்களுக்குதான் என்று சொன்னாள். இருந்தாலும் நம்பி மனம் உடையவில்லை. அவன் ரகசியமாக பள்ளி ஜன்னல் அருகில் நின்று பாடங்களை கேட்டு 2 ஆண்டுகளில் 5 வகுப்பு வரை படித்துவிட்டான். அவன் யாருக்கும் தெரியாமல் தாள்கள், புத்தகங்கள் கிடைத்தால் படித்து அறிவை வளர்த்தான். ஒரு நாள் தபால்காரர் 2 கடிதங்களை நம்பியிடம் கொடுத்துச் சென்றார். அவற்றில் ஒன்றை படித்த நம்பி அதில் கிராமத்திற்கு ஒரு அரசு அதிகாரி வருவதாக இருப்பதை அறிந்தான். அதனால் உடனே அந்த கடிதத்தை கிராமத் தலைவர் பெரியசாமியிடம் கொடுத்தான். பெரியசாமி அதை பார்த்து உடனே ஏற்பாடுகள் செய்தார். அதிகாரி வந்தபோது நல்ல வரவேற்பு கிடைத்தது. அவர் மகிழ்ந்து கிராமத்திற்கு தேவையான வசதிகளை செய்ய உத்தரவிட்டார். அந்த இரவு பெரியசாமி நம்பியின் வீட்டுக்கு வந்து பரிசுகள் கொடுத்து அவனை பாராட்டினார். நம்பிதான் அந்த கடிதத்தை படித்ததாகச் சொன்னபோது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அவன் எப்படி படித்தான் என்று கேட்டபோது தனது முயற்சியை பற்றி கூறினான். அதைக் கேட்ட பெரியசாமி கண்கலங்கி நம்பியை பள்ளியில் படிக்கச் செய்வதாக முடிவு செய்தார். மறுநாள் முதல் நம்பி பள்ளிக்குச் செல்ல ஆரம்பித்தான். பாட்டி மகிழ்ச்சியுடன், உன் முயற்சி உன்னை உயர்த்திவிட்டது என்றாள். முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை இந்தக் கதை சொல்லுகிறது.